நாம் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையிலேயே எடுக்கிறோம். மத்திய பிரதேஷ் 2023 காங்கிரஸுக்கு என்ன நடந்துச்சு? தலைமை சரியில்லை, தலைமை கன்ஃபியூஷன். அதனால அதனுடைய விளைவாக என்னாச்சுன்னா அமைப்பு பலவீனமாகுது, தரைமட்ட அமைப்பு குறைவு. இதனால ஆட்சியை இழக்குது. இதனால் ஆட்சி இழந்து காங்கிரஸ் இழக்குது. அடுத்து ராஜஸ்தான் 2023 காங்கிரஸ் ஆட்சி இழக்குது. ஏன் இழக்குது? கட்சிக்குள்ள பெரிய பிளவு. முக்கியமாக அசோக் கெலட் விசஸ் சச்சின் பைலட் ரெண்டு பேருக்குள்ளேயும் பெரிய பிளவு. முதலமைச்சர் மற்றும் விவகார முடிவுகள் இதிலெல்லாம் பயங்கரமான சொதப்பல், எல்லாத்துலேயும் தோல்வி. இப்போ ராஜஸ்தான்லேயும் ஆட்சியை இழந்துடுறாங்க. அடுத்து சத்தீஸ்கருக்கு வருவோம். இவர் சொன்ன சத்தீஸ்கர்லேயே அவர் சொல்கிற மாதிரி கடைசி நேரத்தில் திட்டங்களை அறிவித்ததுனாலலாம் அந்த இடத்துல காங்கிரஸ் ஆட்சி இழக்கலை. அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் தான். பூபேஷ் பாகல் விசஸ் டிஎஸ் சிங் டோய், இவருங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான். 2.5 வருஷம் சிஎம் பதவி அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் மூலிமா கடுமையான தோல்வியை சந்திக்கிறாங்க. எங்கே? சத்தீஸ்கரில் 3 ஆச்சா. அடுத்து 4வதுக்கு வருவோம். பஞ்சாபில் கட்சிக்குள்ளேயே மோதல், உட்கட்சி மோதல். இந்த உட்கட்சி மோதலில் என்ன ஆகுதுன்னா அமரேந்தர் சிங் விசஸ் நவ்ஜோத் சிங் சித்து, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே பயங்கரமான மோதல். ரெண்டு பேருமே காங்கிரஸ், எதிரெதிரெலாம் கிடையாது, ரெண்டு பேருமே காங்கிரஸ். இவங்களுக்குள்ளேயே யார் முதலமைச்சர், யாருக்கு அதிகாரம் இருக்குன்ற போட்டினாலேயே காங்கிரஸ் அங்கே நாசமாக போச்சு. அடுத்ததாக 5வதுக்கு வருவோம். கோவா. அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே ஐடியாலஜிக்கலாக கிடையாது. காசை தூக்கி போட்டால் உடனே பாஞ்சிருவாங்க. அதனுடைய விளைவாக என்னாச்சு? எம்எல்ஏக்கள் மொத்தமாக அப்படியே பாஜகவுக்கு போய் கும்பிடு போட்டாங்க. இனிமேல் நான் உங்களுடைய அடிமை அப்படின்னு அங்கே தாவிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. கோவாலையும் ஆட்சி கலைப்பு முடிஞ்சு. அடுத்து உத்தரகாண்டுக்கு வருவோம். உத்தரகாண்டில் தலைமை குழப்பம். தலைமையில் என்னடா பிரச்சனை? ஒன்றுமே அங்கே இருக்க மக்கள் ஏண்டா காங்கிரஸை தேர்வு செஞ்சோன்ற நிலைமை வரைக்கும் உத்தரகாண்டில் 2022, நான் இப்போ சொன்ன டேட்டா எல்லாமே 22, 23, 22 இந்த டேட்டாவில் தான்.